ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான டிஷ் பண்ண போகிறோம். என்னென்னா சுரக்காய் இறால் கொழுக்கட்டை. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 3/4 கிலோ அரிசி மாவு சூடான தண்ணி கொதிக்க வச்சுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கணும் கொழுக்கட்டையாக. தேவையான பொருட்கள்: ஏலக்காய், லவங்க, பட்டை, அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சுரக்காய், மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பிடிச்சி வச்ச கொழுக்கட்டை, இறால். நாட்டு சுரக்காயில் செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு ஆயில் விடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அன்னாசிப்பூ, ஏலக்காய், லவங்க, பட்டை, பிரிஞ்சி இலையை போட்டுடலாம். கருவேப்பிலை 5 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ அடுத்த 5 பெரிய தக்காளி போட்டு நல்லா வதக்கிடணும். கூடவே 7 பச்சை மிளகாய் போட்டு வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். அடுத்து சேர்த்துட்டு சுரக்காயை போட்டுடலாம். சுரக்காயை போட்டு நல்லா வதக்கணும். அதை அடி பிடிக்கக்கூடாது. எந்த ஒரு பொருளும் அடி பிடிச்சா டேஸ்ட் மாறிடும். இது மார்னிங் டிஃபனாக யூஸ் பண்ணலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் சாப்பிட்லாம், டின்னராகவும் எடுத்துக்கலாம். இப்போ மசாலா போட்டுப்போம். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், வெறும் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 4 ஸ்பூன். மசாலா ஸ்மெல் நல்லா போகிற வரைக்கும் நல்லா கலரி விடலாம். முக்கால் கிலோ கொழுக்கட்டை மாவுங்கிறதுனால நான் 5 லிட்டர் தண்ணி விட்டுறேன். அதில் எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் பெருசு. தண்ணி நல்லா கொதி வரட்டும். மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ ஒரு பாதி கொழுக்கட்டை தான் போடணும். முழுசாக போட்டாக்கா வேகாது, ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இல்லைன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். அடுத்து திரும்ப மீதி எடுத்து போட்டுடணும். மீதி எடுத்து போட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 மணி நேரம் அது வேகும். கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 1/2 kg ப்ரானை சேர்த்துக்கலாம். இப்போ ப்ரான் ஒரு 3 மினிட்ஸ் வெந்தால் போதும். 5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு தண்ணியில் கரைச்சி விட்டு அந்த திக்னஸ் நல்லா கிடைக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட்டாக உப்பு காரம் தேவைப்படுறவங்களுக்கு ஃபைனல் டச்சப் பார்க்கலாம். இப்போ ஃபைனலாக ஆரிகன்யோ இல்லைன்னா கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.